விஜயினுடைய எதிரி தத்துவத்தை பார்ப்போம். அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது. விஜய் ஒருவரை மட்டும்தான் எதிர்க்கிறார். அது திமுக அல்லது முதல்வர் ஸ்டாலின். இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். நாங்க ஒருவரை மட்டும் மையப்படுத்தி போய் ஒருவரை மட்டும் தாக்குவது நல்ல கான்செப்ட் பாலிடிக்ஸ்ல. பிரிட்டன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க சொல்லுவார்கள் என்னன்னா, ரஷ்யாவோடு அவர்கள் போரை ஆரம்பித்த பின்னர் இந்த எல்லாத்தையும் செய்யக்கல வெரி நரோவா போய் ஒருவருக்கு எதிரான போர் என்று மட்டும்தான் சொல்வார்கள். அது போர் அகெயின் புட்டின். ஈவன் ரஷ்யாவுக்கு எதிராக கூட இந்த நாடுகள் போராடவில்லை. புட்டின் என்று ஒரு தனிமைப்பட்ட ஒருவரை மட்டும் போராடுகிறார்கள். நீங்கள் அரசியலிலே பலரை எதிரியாக வைத்துக் கொண்ட அரசியல் தலைவர்கள் பெரிதும் வெல்வதில்லை. குறிப்பாக இவரை மட்டும்தான் எதிரி என்று சொன்னவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. நீங்க நான் பேர் சொல்லவில்லை, ஆனா யோசிச்சு பாருங்க. ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லோரையும் அட்டாக் பண்ணி கொண்டிருந்தா வெல்லையிடாது. இந்த 4 தத்துவத்திலையும் விஜய் அப்ரோச் பண்ணின 5வது எனக்கு மிக பிடிச்சிருந்தது. யார் எதிரி? குறிப்பாக சொல்றேன்னா, விஜய் அடித்தது ஸ்டாலின, அழிந்தது எடப்பாடி, அலர்றது சீமா. இதுதான்